இன்னைக்கு எபிசோட்கான 4th ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக விஜய் சேதுபதி அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரோட தைரியம் என்னன்னு காமிச்சிருவாராம், அது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மக்கள் எல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், உங்க தைரியத்தை காமிங்கன்னு தானே சார் சொல்லிட்டு இருக்கோம், ஏன் சார் காமிக்க மாட்டீங்க? இந்த ஷோல 10 பிரச்சனை நடந்தா 10 பிரச்சனையும் சேர்த்து ஒரே கேள்வியில் அட்ரஸ் பண்றாருங்க. சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி வேற எந்த லாங்குவேஜ் பிக் பாஸ்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோஸ்ட் பண்ண மாட்டாரு, பண்ண முடியாது. ஏன்னா அது தனி டேலண்ட். ஆக்சுவலா டிஆர் வந்து பழைய படத்தில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பாருங்க, ஒரே பஞ்சில் வந்து 10 பேர் அடிப்பார்ல, அது டிஆரா யாரு சரியா ஞாபகம் இல்லை, பட் யாரோ ஒருத்தர் ஓகேங்களா, ஒரே பஞ்சில் பார்த்தீங்கன்னா லைனை அடிச்சுக்கிட்டே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ விஜய் சேதுபதி ஒரே கேள்வி தான், 10 பிரச்சனை 15 பிரச்சனை எத்தனை வேணா இருக்கட்டும், ஒரு கேள்வியில் எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு வரேன் பாரு அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஷூட்டிங்க்கு டைம் ஆகுதுன்னா, அதாவது ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு ஏதாவது டைம் ஆகுதுன்னா, தயவு செஞ்சு வேற ஹோஸ்ட்டை பாருங்க, விஜய் டிவி எண்டோமால் ஷைன் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன் இப்படி போட்டு படுத்துறீங்க? எவ்வளோ பிரச்சனைங்க. ஆதிரை மேட்டர் எடுத்தார், உண்மையிலே சூப்பர். ஏன்னா எபிசோட்லேயே அதை காமிக்கல, அந்த பிரச்சனையை எடுத்து பேசுறது உண்மையிலே நல்லா இருக்கு. ஆனால் அது ஒரு டாபிக்கே எடுத்து பேசணும்ல சார், என்ன சார் நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஐயோ முடியலப்பா, இந்த மனுஷன் வந்து இந்த சீசன் ஃபுல்லாவே இப்படி தான் பண்ண போறாருன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனோட பிக் பாஸ் தமிழை வந்து இழுத்து மூட வச்சிருவாரோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. உண்மையிலே ஒஸ்ட்டுங்க. சோஷியல் மீடியால பாருங்க, அவ்வளோ பேருக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கு. என்னென்னமோ எதிர்பார்த்தோம், ஒண்ணுமே இல்லை. ஆனா இந்த ப்ரோமோல அவர் என்ன பண்றாருன்னா, அவரை வந்து நம்ம கொஸ்டினே கேட்க முடியாது. சார் அந்த கேள்வி ஏன் கேட்கல, இது ஏன் கேட்கல, அந்த பிரச்சனை ஏன் பேசல, இந்த ஏன்னா எல்லா பிரச்சனையும் அவர் பேசுறாருங்க. ஆனா 2 செகண்ட்ல பேசி முடிச்சிடறாரு. அதுதான் இங்க பிரச்சனை. ஆக்சுவலா கமருதீனை கேட்கிறாருல, உங்களுக்கு என்ன சார் அப்படி அசட்டு தைரியம், அப்போ உங்க தைரியத்தை நீங்க காமிக்கிறேன்னா நான் என் தைரியத்தை காமிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ ஒரே விஷயம் தான் தோணுச்சு, உங்க தைரியத்தை கடைசி வரை நீங்க காமிக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தான். காமிக்க போறேன் பில்டப் மட்டும் தான் சார் கொடுக்குறீங்க, நீங்க ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லல. ஆனா ஒரு பிரச்சனை எடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனையை நீங்க பேசுறதுலயே ஆப்போசிட்ல இருக்க கண்டஸ்டன்ட் வந்து பை பண்ணும். ஆக்சுவலா விஜய் சேதுபதி அவருக்கு வந்து ரெஸ்பெக்ட் தர மாட்டாங்க இந்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல, அது எதனால தெரியுமா? ஏன்னா உங்க மேல ஒரு பயம் இல்லை, கமல் சார் மேல ஒரு பயம் இருந்தது. ஐயோயோ கமல் சார்ரா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்ததுல. விஜய் சேதுபதி வந்தா நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கமருதீனே சொல்றாரு. விஷயம் என்னன்னா, ஆப்போசிட்ல இருக்க இந்த ஹோஸ்ட் மேல வந்து ஒரு பயம் இல்லை, பயம் வந்தால் தான் அந்த ரெஸ்பெக்ட் தன்னால வரும். ஸோ அந்த பயமே இல்லாதனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய் அவரோட கூட நீங்க சொன்னாங்க, விஜய் சேதுபதி என்ன திட்டாருங்க. அதாவது அந்த சார்ன்றது போட்டு பேச முடியல, இந்த ஷோவோட ஹோஸ்ட் அவர் தான், சார்ன்றது கூட போட்டு பேச முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து பயம் இல்லாமல் இருக்காங்க இந்த கண்டஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஸோ அதுக்கான காரணமும் இவங்க தான். நான் பயத்தை காமிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இவங்க தைரியம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு அவங்க காமிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அவங்களும் ஜாலியாக தான் இருப்பாங்க. சும்மாப்பா புளிப்பு, அந்த இது சொன்னார் கானா வினோத், புளிப்பு போட அப்படிதான் சொல்லணும்னு தோணுதுங்க. உண்மையிலே ரொம்ப அந்த 4th ப்ரோமோவை பார்க்கும்போது காண்டா தான் இருக்கு. ஆனா அவர் எல்லா பிரச்சனையும் கேட்கிறாரு. அதாவது இந்த ஆதிரை வந்து பாத்தீங்கன்னா கால் எடுத்து கானா வினோத் மேல காமிச்சாங்களே எட்டி ஒதிக்கிற மாதிரி, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை. அதை வந்து ஒன்னொரு ஷோலயே உனக்கு போடல, அதை பார்க்கும்போது செம கடுப்பாச்சு. ஏன்டா அதை ஷோல போடாம கட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எவ்வளவு தைரியம் இருக்கும், அவர் பாட்டுன்னு கால் மேல காலை போட்டு உட்கார்ந்துருப்பாரு, அவர் பாட்டில மிதிக்கவே இல்லை, மிதிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி ஆதிரை காலை தூக்கி காமிச்சாங்க பாருங்க, அதுக்கு தான் ஆப்பச்சு அமைச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஆக்சுவலா விஷயம் என்ன தெரியுமா, விஜய் சேதுபதி உண்மையிலே இந்த மேட்டர் எடுத்து பேசுறது சூப்பர் விஷயம். அதாவது எபிசோட்லயே வராத விஷயத்தை வந்து பேக் எண்ட்ல சொல்லியிருக்காங்க போல. இந்த மாதிரி ஆதிரை இல்ல சோஷியல் மீடியால பார்த்தாரா என்னன்னு தெரியல, ஏன்னா செம்ம ட்ரெண்ட் ஆச்சு, அது ஆதிரையை போட்டு கிழிச்சாங்க. அப்படின்னும் போது ஆதிரையை வந்து அடிக்கிறது எல்லாம் ஓகே ஃபேர், அவர் பார்த்துட்டு வந்து கேள்வி கேட்குறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதாவது ஆதிரையை டச் பண்ணுறாரு, டக்குன்னு பார்த்தீங்கன்னா கமருதீன்கிட்ட போறாரு, திவாகர்கிட்ட போறாரு, என்ன தைரியத்தில் நீங்களாம் சண்டை போடுறீங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரே இதில் டக்குன்னு ஆதிரைக்கும் தைரியம், அதே மாதிரி துஷாருக்கும் தைரியம், கமருதீனுக்கும் தைரியம், திவாகருக்கும் தைரியம், உங்களுக்குலாம் என்ன தைரியம், என்ன நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டு ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணதை பார்க்கும்போது ஆக்சுவலாக அதெல்லாம் முடிஞ்சிச்சுல. இந்த வீக் ஃபுல்லாக நடந்த பிரச்சனை என்னது, இந்த பிரச்சனைங்க தான். அப்படி அத்தனை பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா ஒரே வாயில வாரி துண்டு போயிட்டாரு விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். உண்மையிலே செம்ம கடுப்பா இருக்கு. ஆக்சுவலாக கமருதீனுக்கு ஆனால் கொஞ்சம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டுற மாதிரி தான் இருக்கு. அதாவது எப்படின்னா, இந்த மாதிரி என் தைரியம் என்னன்னு காமிக்க முடியும், கமருதீனை மட்டும் நிற்க வச்சு அது பேசுற மாதிரி அந்த கிளிப்பை பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா மற்றவங்களாம் உட்காந்துருக்க மாதிரி பேசுறாங்க, கமருதீனை மட்டும் பார்த்தீங்கன்னா நிற்க வச்சு என் தைரியத்தை என்னன்னு காமிச்சிருவோம், அப்புறம் அது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மேபி அது வந்து கமருதீன் இதுக்கப்புறமாவது கொஞ்சம் கேட்டுக்கணும். அதாவது பார்வை சொல்றது எல்லாம் கேட்கிறாருல, அதே மாதிரி விஜய் சேதுபதி சொல்றதையும் கொஞ்சம் கேட்கணும். இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் டைம் ஏதாவது பண்ணா ரெட் கார்டு கொடுக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இப்பயே கொடுத்துருப்பாங்க, சரி ஓகே கண்டென்ட் கொடுக்கிறதுக்கு வேற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனை வச்சாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு வார்னிங். ஆனால் கமருதீன் கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குங்க. அவர் வந்து உண்மையிலே சொல்றேன், கரெக்டாக கேமை கொண்டு போனா அந்த கேம்ல சூப்பராக டெவலப் ஆகலாம். அதாவது கரெக்டான விஷயத்துக்கு பேசி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணணும், பேசுறத கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா பேச வரல கமருதீனுக்கு. அவர்கிட்ட உண்மையிலே ஒரு பக்கம் நியாயமே இருந்தால் கூட அவரால் நிரூபிக்க முடியாது. ஏன்னா வாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிளியரா அவரால் பேச முடியல.
எதனால சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி பார்த்து அவர் பயப்படுறாரா என்னன்னு தெரியல. வீட்டுக்குள்ள கூட ஓரளவுக்கு பேசுறாருங்க. ஆனா வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி பார்த்தோன்னா அவருக்கு வாயெல்லாம் திக்குது. ஒரு 4 வார்த்தை சேர்ந்தாப்புல அவரால் பேச முடியல அப்படின்னும் போது கமருதீனுக்கும் கொஞ்சம் வாயில கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதான் வீட்டுக்குள்ள இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேட் வேர்ட்ஸ் அதெல்லாம் பேசி விடுறாரு. அது தனி. ஆனா வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த பயம், அது பயம்னு சொல்ல முடியாது. அது எதனாலன்னு தெரியல. அந்த இடத்துல பேசும்போது மட்டும் அவருக்கு வந்து சரியா வரல, வார்த்தைகள் கோர்வையா வரல, ஒரு விஷயத்தை கரெக்டாக சொல்ல முடியல. அதனாலே விஜய் சேதுபதி என்ன பண்ண, கமருதீனை உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடறாரு. ஆனா என்ன விஷயம்னா, அவங்களே பேசணும்னா கூட இவர் பேச விட மாட்டார் போல. ஏன்னா அவர் தான் டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலா ஷோ வந்து பாத்தீங்கன்னா 2 ஷூட்டா, சாட்டர்டே சண்டே 2 ஷூட்டையும் பாத்தீங்கன்னா இந்த டைமுக்குள்ள முடிச்சுடுங்க, அடுத்து நான் கிளம்பணும், போய் ரெஸ்ட் எடுக்கணும், நெக்ஸ்ட் படத்தோட ஷூட்டிங்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணிடுறாருன்னு நினைக்கிறேன். அதனால கேள்விகள் எல்லாம் சும்மா வள கொலலாம் இல்லை. எனக்கு என்ன பிரச்சனைனா, அவர் வந்து மொத்த பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணலாம் கூட பிரச்சனை இல்லை, ஒரு 4 பிரச்சனையை மட்டும் அட்ரஸ் பண்ணிருக்கலாம். அந்த 4 பிரச்சனையில கொஞ்சம் டீப்பா போயிட்டு யார் மேல தப்பு இருக்கு சரி இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கிளியரா அட்ரஸ் பண்ணிட்டு போயிடலாம். அப்படியே பொதுவா மொத்தமா வந்து ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்றது என்னால் அக்செப்டே பண்ண முடியல. எனக்கு உண்மையிலேயே ஒரு ஷோ வந்து சாட்டர்டே சண்டே எபிசோடு வந்து நம்ம எல்லாம் எதிர்பார்க்கறது என்னது, இந்த வீக் ஃபுல்லா நடந்ததுக்கு ஒரு நியாயம் கொடுப்பார் விஜய் சேதுபதி அப்படின்றது தான். ஒரே வார்த்தையில வந்து நீ பண்ற தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போனா எவ்வளவு காண்டா இருக்கும், ஒரே அப்புன்னு தோணாது. ஸோ அப்படிதாங்க எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. அது ஒரு வார்த்தையில வந்து சிம்பிளா எனக்கு கோவம் வந்துடும், பார்த்துக்கோங்க, அவள் தான். இது என்னது, அதுல ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அது கிளாரிட்டி கிடைக்கும்னா ஒரு பிரச்சனையை எடுத்து அது எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் சொல்யூஷன் கொடுத்தா தான் அதுக்கு ஒரு கிளாரிட்டியாக வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி போகிற போக்கு வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. எனக்கு கடுப்பாவது என்ன தெரியுமா, நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தானுங்களே இன்னைக்கு எபிசோடு ஒயரு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு இருந்தானுங்களே, அதை பார்க்கும் போது தாங்க இன்னும் கடுப்பாகுது. நான் உண்மையில எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அதை ஓரளவுக்கு இன்னைக்கு எபிசோடு வந்து கொஞ்சம் தரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் இந்த ப்ரொமோ வச்சு பார்க்கும்போது இப்படி ஒரே வார்த்தையில் மொத்த விஷயம் அட்ரஸ் பண்ணிட்டு போறாருன்னா அப்போ எபிசோடு வந்து எந்த லட்சணத்தில் இருக்க போகுது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக சண்டே எபிசோடு வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி வராங்களே, அதனால இந்த மாதிரி சீக்கிரமாக முடிக்கிறாங்களா, இல்லை விஜய் சேதுபதி உண்மையிலே அவரோட ஷூட்டிங்க்கு டைம் ஆகுது சீக்கிரமாக முடிக்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனால் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. மொத்த பிரச்சனையும் ஒரே கேள்வியில் முடிச்சா எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே சண்டே எபிசோடு பார்க்குறவங்க ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்கேஸ் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்களே விஜய் சேதுபதிக்கு பதிலாக மாற்று வேற ஹோஸ்ட் யாராவது கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்களே, அது யாருன்னு இப்பயே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி சீக்கிரமா வந்து ஹோஸ்ட் தேடுற வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து என்னப்பா விஜய் சேதுபதி அப்படி என்ன பண்ணிட்டாரு, ஹோஸ்டிங்னா அந்த அளவுக்கு மொக்கையா பண்றாரு, எல்லா கேள்வி கேட்கறாருல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனா அப்படி கேட்க கூடாதுங்க. ஏன்னா ஹோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்க கூடாது. ஒரு பிரச்சனை எதுக்கு பில்டப், ஆக்சுவலா பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் ஏன் பில்டப் அதிகமாகுது. இப்போ நாகார்ஜுனா நீங்க ஆன்லைன்ல போட்டு பாருங்க, அதை பார்க்காதவங்களை சொல்றேன். நாகார்ஜுனோட ஹோஸ்டிங் ஸ்டைல் எப்படி இருக்கு, மோகன்லாலோட ஹோஸ்டிங் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கேரக்டர் தனி, மோகன்லால் கேரக்டர் தனி. ஆனா அவங்க கேரக்டர்ல இருந்து அந்த ஹோஸ்டுக்கான கேரக்டரா மாறுவாங்க. ஆக்சுவலா அங்க மாறணும். இங்க விஜய் சேதுபதி என்ன பண்றாருன்னா அவரோட கேரக்டர் வந்து நான் சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்றது ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து அவர் ப்ரொஜெக்ட் பண்றாரு. எப்படி சபரி வீட்டுக்குள்ள வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து மக்கள்கிட்ட காமிக்கிறாங்களோ, இந்த மாதிரி நான் இப்படி தான்டா, நான் வந்து புனிதர்ரா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதே தான் விஜய் சேதுபதியும் பண்றாரு. நான் ரொம்ப வந்து அந்த அளவுக்குலாம் ஆஷெல்லாம் பேச மாட்டேன், ரொம்ப சாஃப்டா டீசென்ட்டா பேசிட்டு போவோம் அப்படின்னாங்களே. ஆக்சுவலா ஷோ அப்படி இல்லை. அந்த பிக் பாஸ் ஷோ வந்து நாகார்ஜுனா அதுக்குன்னு எல்லாம் வில்லன் மாதிரியே பேசிட்டு இருப்பாரு, எல்லா டைமும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. கோவப்பட வேண்டிய இடத்துல உண்மையில கோவப்படுவாரு. அதே மாதிரி தான் மோகன்லாலும் கோவப்படுவாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ் பிக் பாஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் வந்து அந்தந்த சமயத்தில் வந்து ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க. நாகார்ஜுனாலாம் ஒன்னே இந்த மாதிரி ஓவராக பேசுன்னு வச்சுக்கோ, அவர் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசிட்டா போதும், அவள் தான் கேட்டை ஓப்பன் பண்ணுறேன் வெளியே கிளம்பு அப்படி. ஆக்சுவலாக அந்த ஒரு இது வேணும், அதுதான் பயத்தை காமிக்கிறது, கண்ணில் பயத்தை காமிக்கணும். ஹோஸ்ட்டுக்கு எதிராக ஒரு வார்த்தை அகேன்ஸ்டாக பேசினாலும் சரி. உண்மையிலே விஜய் சேதுபதிக்கெலாம் ஒரு பயம் இருக்குது திவாகர் கிட்ட பேசுறதுக்கு. ஏன்னா திவாகர்லாம் பேசினா அவர் வந்து குழப்பி பேசுவார். திவாகரை எதிர்த்து விஜய் சேதுபதி பேசிட்டா இன்கேஸ் திவாகரே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு அகேன்ஸ்டாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திவாகர் அதெல்லாம் பற்றி யோசிக்கிற ஆள் கிடையாதுன்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவார், ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு அடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி கத்த ஆரம்பிச்சிருவாரு. அப்படி விஜய் சேதுபதி என்னைக்கு கத்த போறாருன்னு தெரியல. ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டங்க இந்த மாதிரி ஹோஸ்டிங் ஸ்டைலில் கொண்டு போனால். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். எப்படி சொல்றது, ஷோ வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறது, இந்த சீசன் வந்து தப்பிக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி கண்டஸ்டன்ட் எல்லாம் பயங்கரமாக இருக்காங்க, இதில் ஹோஸ்ட் இந்த மாதிரி பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன நினைக்கிறீங்க, இன்னைக்கு எபிசோடு எப்படி இருக்கும்? அதாவது இதே மாதிரி தான் மண்ணு மாதிரி தான் இருக்குமா, இல்லை ஏதாவது எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு இருக்குன்னு தோணுதா? ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். பை பை.